ஒவ்வொருடைய மனத்துக்குள்ளேயே ஒரு எதிரி உட்காந்துருக்கான். அவன் நம்மளை முன்னையும் விட மாட்டான், பின்னையும் விட மாட்டான். அவன் ஆதிக்கத்தில் நம்மளை வச்சுருக்கான். அதை நம்ம தெரிஞ்சோன்னா எது எப்படி செய்தால் ரைட்டு அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படலாம். அவனை ஒதுக்கி வச்சுட்டு, அந்த எதிரி உள்ளே இருக்கான், அவன் என்ன செய்வான் அப்படின்னா நம்ம கூடையே இருந்துக்கிட்டு நம்மளை ரொம்ப பாதுகாக்கிற மாதிரி, உன்னை பாரு அவன் அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நீ இப்படி கஷ்டப்படுறிய அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே லகுவாக தூக்கி விடுற மாதிரி விட்டு, அதே சமயம் ரெஸ்ட் எடு, போதும் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்மளை வேலை செய்ய விடாமல் ஆக்கி நம்ம மனசை குரங்கு பாடுபடுத்தி அது நினச்சதை சாதிச்சிருது. அதுதான் எதிரி அப்படின்னு சொல்லுறோம். ஒவ்வொருவரும் அந்த எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக போகலாம். இப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நிசப்தமான நேரத்தில் தான் அந்த மைண்ட் வாய்ஸுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எதிரியை தூக்கியாக்கிட்டு நிப்பாட்டிட்டு நம்ம செயலை செய்யலாம். நன்றி நேயர்களே.